இன்றைக்கி எனக்கு ரொம்பவே பிடிச்ச மதுரை தண்ணி சட்னி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, அது கூடவே 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், 2 வெங்காயம், அது கூடவே 5, 6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒன்ஸ் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது நம்ம கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்து அரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது இதை தாளிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, அது கூடவே கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பயிறு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, அது கூட ஒரு 4 போல் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து அது பொடி பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் நார்மல் வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து கலக்கி விட்டுட்ட சுவையான சட்னி ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம இட்லி கூட சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.